இன்னைக்கு ரெடி பண்ணிடுவோம். இல்லை ஆ கோச்சிக்காதீங்க. ஆ இப்போ என் மகன் ஃபோன் போட்டேன், இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அனுப்புறதுக்கு. சரி அவள் என்னை ரொம்ப சத்தம் போட்டா. சரி ஒரு நல்லது கெட்டது கூட நீ கலந்துக்கிட முடியாது. ஆ அப்புறம் எப்படி நீ போய் உள்ளே இருப்ப? என்ன எங்களாலையும் பார்க்க வர முடியாது, மாப்பிள்ளையை அனுப்ப மாட்டாங்க. சரி அதனால் இப்போ நீ கிளம்பி விருதுநகர் வா. சரி எங்கள் மதினியார் மகன் அங்கே இருக்கா, எங்கள் வீட்டுக்காரியுடைய அக்கா மகன். சரி அவள் சொன்னாலாம், அப்பாவை இங்கே அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன், சரி நான் பார்க்குறேன் அப்படின்னாலாம். சரி அப்போ சரி அப்படின்ட்டு இப்போ ஃபோன் போட்டா, இப்போத்தான் போட்டா. சரி சரி இல்லை நான் ஊரில் கொண்டு போய் வேணா விடட்டுமா உங்களை? எங்கே? விருதுநகரில். இல்லை விருதுநகர் போயிடுவேன். சரி 4 மணிக்கு ட்ரெயின். சரி அதான் 6:15 பொதிய. சரி சரி எதுலையா ஒன்றில் போயிடுவேன். இப்போ அப்போ பார்த்துக்குருவாங்களா உங்களை? பார்த்துக்கிடுவாங்க. இல்லை நீங்கள் நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பேசிட்டேன் வச்சுட்டேன். அதாவது அந்த எங்கள் உங்களை மதினியார் பார்த்துக்குருவாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை பார்த்துக்கிடுவாங்க. அதாவது எங்கள் மதினியார் மகா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் தூக்கி வளர்த்தவேன். சரி அதனால் என்னை அப்பா அப்பான்னு ரொம்ப பாசமாக இருப்பாள். சரி கண் ஆப்ரேஷனுக்கு கண் ரொம்ப வேதனை கொடுத்துருச்சு. அப்போ சேலத்தில் என் மகா வீட்டில் இருக்கேன். அங்கே போனால் ஆ ஆப்ரேஷன் பண்ணணும், கூட ஆள் இருக்கணும்ட்டாங்க. என் மகா 2 சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வர முடியாது, சரி மருமகனும் லீவ் போட்டு வர முடியாது. சரி சரின்ட்டு பார்க்க ஆள் இல்லை. ஆ பிறகு இங்கே வந்து காமிச்சேன், சரி இங்கேயும் ஆள் வேணும்ட்டாங்க. ஆ ஆ அப்புறம் பழையபடி என்ன செஞ்சேன், அவள் என்ன செஞ்சேன், எங்கள் மதினியார் மகன் நீ அப்பாவை இங்கே அனுப்பு, ம் நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வந்து சிங்கி கம்பெனி வச்சுருக்காரு, சரி, இந்த சோடா மூடி கம்பெனி. ஆ சரி சரி அவர் என்ன செஞ்சால், அவர் அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கினேன். சரி அவர் வந்து வண்டியில் கூப்பிட்டு போய் ஆ அரவிந்த் ஆஸ்பத்திரியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. சரி 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 அது ஃப்ரீயாக இருந்தாலும் 4500 செலவாகிடுச்சு. ஆ உரம் அதிகமாகிடுச்சு. சரி 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 ஆப்ரேஷனுக்கு மட்டும் 1500. ஆ சரி இப்போ பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டாங்களா உங்களை? பார்த்துக்குருவாங்களா? நீங்கள் ஆ என் ஃபோன் நம்பரை கொடுத்துங்க, சரி. நான் ஊரில். இல்லை உங்கள் மவட்ட நான் பேசட்டுமா? பேசட்டுமா இப்போ? அவள் இப்போ வந்து ஏன்னா இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட எல்லாமே கேட்டுட்டேன் வச்சுட்டேன் பேசிட்டேன். இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரி தான் நான் பண்ணிட்டேன் எல்லாமே. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே பேசிட்டேன். இப்போ உங்கள் விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இப்படி ரோட்டில் கஷ்டப்படும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. என்ன அதனால தான் இப்போ உங்களை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு வந்துட்டு அங்கே போக பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் காலனாலும் சரி பண்ணி நான் இங்கே நாள் விட்டுருந்தேன். அதாவது உங்களுக்கு வந்துட்டு அங்கே காப்பகத்துக்கு போக பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த உடலை சொல்கிறதுக்கு என்ன கேட்டேன், நான் வந்து பீடி அடிப்பேன். சரி அதனால் இவ வந்து 3 நேரம் சாப்பாடு போட்டுருவா, டீ 2 நேரம் டீ போட்டு கொடுத்துருவா, 3 நேரம் சாப்பாடு கொடுத்துருவா. சரி தங்குறதுக்கு தனி ரூம் இருக்குது. சரி சரி அவள் வீட்டில், அதில் தங்கிக்கலாம், குளிக்கக்குள்ள எல்லாமே இருக்குது. சரி துணியும் அவள் துவைச்சி கொடுத்துருவா. சரி கைலி சட்டை தான் துவைச்சி கொடுத்துருவா. சரி அப்புறம் இந்த பீடிக்கு மட்டும் டெய்லி ஒரு பேப்பர் வாங்குவேன், தினமலர் பேப்பரு. சரி அதை வாங்குறதுக்கும் இதுக்கும் 2 பிள்ளைகளை செலவுக்கு அனுப்பி விட்றேன். சரி 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 அக்கா சாப்பாடு போட்டுருவா, நீங்கள் அங்கே போய் இருங்க, நாங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். சரி நாங்கள் உங்களுக்கு செலவுக்கு நாங்கள் ரூபாய் ஏற்றி விட்றோம் அப்படின்ட்டாங்க. சரி 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 இப்போ பார்த்துக்கிறதான்ட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் இல்லை எனக்கு நீங்கள் கஷ்டப்படுத்தீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்குருவாங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான் உண்மையிலே சொல்ல போனால். ஏன்னா உங்களுக்கு அங்கேனாலுமே ஃப்ரீடம்னா எதுவும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அங்கே பற்றி. இப்போ வந்துட்டு உங்கள் மாவா வந்துட்டு உங்களை பார்த்துக்கிறதாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்ன உங்களை நான் எதுவும் குளிப்பாட்டி அனுப்பிவிடட்டுமா அன்னைக்கு சாயந்தரம்? உங்களை குளிக்க வச்சு முடியை வெட்டி விட்டு குளிக்க வச்சு அனுப்பிவிடட்டுமா அன்னைக்கு? சரி எங்கே குளிக்கிறது? இல்லை நான் குளிக்க வைக்கங்க. நான் டப்பு தண்ணி எல்லாமே கொண்டு வந்துடுவேன். நானே உங்களை குளிக்க வச்சுருவேன். குளிக்க வச்சு முடி இடினா கொஞ்சம் வெட்டி விட்டு, என்ன இந்த காலையில்னா நல்லா குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு வீசுனா புது ட்ரெஸ்ஸு போட்டு அனுப்பிவிடட்டுமா? சரி அப்படி வேணால் செய்யட்டுமா? ஏன்னா நீங்கள் போகும்போது இப்படி போகிறதோட நல்லா ஒரு உடையோடு போனீங்கன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல. அதான் ஒருத்தர் சொன்னார், என்னமோ சிப்லாடின் இந்த டீப் மருந்து. சரி சிப்லாடின்னு அது இந்த புண்ணுக்கு. சரி நான் அதை வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த விஜய் மெடிக்கலில் கேட்டேன், 25 ரூபான்னாங்க. சரி பிற பார்ப்போம் அப்படின்ட்டு. இல்லை 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் உங்களை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மருந்தும் வாங்கி தரேன்.
நீங்கள் கவலைனா பட வேண்டாம். நீங்கள் உங்கள் மவா சந்தோஷமாக உங்களை பார்த்துக்கணும்னா எனக்கு சந்தோஷம். சரி. இத்தனை வருஷ காலமாக உழைச்சி சம்பாதிச்சு இப்போ நீங்கள் ரோட்டில் இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் சம்பாதிக்க உழைக்கிறேன். 2 பிள்ளைகளை கரையாற்றி விட்டுருக்கேன். எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அத்தனை வருஷமாக உழைச்சிருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நீங்கள் கரையாற்றிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரோட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அதோடு தான் வந்து பார்த்தேன். சரி பேசுவோம், என்ன சொல்லுதாங்க என்னதுன்னு கேட்புன்னு தான் நான் உங்களுக்கு முயற்சி பண்ணேன். இப்போ நான் முடிக்கிட்டி நான் வெட்டி விட்டு உங்களை குளிப்பாட்டிட்டுமா? நான் குளிப்பாட்டி ரெடி பண்ணி விட்டுருந்தேன். நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு போங்க. சரிங்களா? சந்தோஷமா? உங்கள் விருப்பம் தான் தாத்தா. சரிங்களா? உங்கள் பேரனா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. ஆனால் உங்களை யாராவது ஆள் பார்த்துக்கிறணும். இப்போ என் மக வெளியில் போயிருக்கா. பிறகு வந்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்தீங்கன்னா அந்நேரம் ஃபோன் போட்டு தரேன், பேசுகிறேன். சரி சரி சரிங்களா? சந்தோஷமா போங்க. சரி சரிங்களா? சரி சரி. நான் போயிட்டு வரட்டுமா? அப்போ போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்களா? வரட்டுமா? அப்போ நான் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வருவேனே. அரை மணி நேரத்தில் வாங்க. வரேன். அப்பப்போ ஃபோன் அடிக்கணும். சரிங்களா? எப்படி இருக்க என்னதுன்னு சொல்லணும். அப்படி பார்க்காட்டி என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஃபோன் அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் நம்பரை நான் கொடுத்துருவேன். ஒரு கட்ட வழக்கம் இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேருந்து பிடிச்சிருப்பிய, அதை விட முடியாது. அடிப்படி வேலை பார்த்தவனா? தெரியும். பீடியும் டீயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குற வந்து பீடியும் டீயும் அதனால ஒன்றுமே கவலை. சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. சாப்பிடுங்க. மிச்சது வேணா கொண்டு போங்க. நைட்டுக்கு வேணா ஏதாவது வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்கண்ணே. சரி. நீங்கள் ஊருக்கு போனோண்ணே மாவளை கூப்பிட்டு கொஞ்சம் இதை ஆஸ்பத்திரி மட்டும் லைட்டாக காமிச்சிருங்க. சரி. ஞாயிற்றுக்கிழமைனால நான் காமிக்க முடியாது. சரி. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா கால் கொஞ்சம் கிளியர் ஆயிருங்க. சரி. வச்சுக்கோங்கண்ணே. சரி வச்சுக்கோங்க. அங்கே போய் வண்டிக்கு பஸ்ஸுக்கு ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. இங்கே இவர் டிக்கெட் தருவார். சரிங்களா? பார்த்து போகணும். போயிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கணும். நான் போய் 6:30 மணி 7 மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். சரி சரி. லாஸ்ட் நம்பர் 226. அதே தான். கரெக்ட். அதே தான். 15 இருக்கு. சரி. நான் ஃபோன் அடிக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. கடைசி நம்பர் 27. சரி சரிங்க. அப்போ போயிட்டு என்னை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிங்க. சரி சரி. போயிட்டு வரட்டுமா? அப்போ உடம்பு பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடணும். சரிங்களா? எதுவும் ஒன்று தான் எனக்கு ஃபோன் அடிக்கணும். சரிங்களா? எதுனாலுமே ஃபோன் அடிச்சிருங்க. பார்க்கலனாலும் எனக்கு ஃபோன் அடிச்சிருங்க. சரி சரிங்களா? சரிங்க. சரி போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரூபா கொடுத்துட்டேன், நீங்கள் எடுத்துடாதீங்க. அவர்கிட்ட டிக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரி. என் பேரை ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்லிடுங்கண்ணே. சரி. நான் அப்போ வரட்டுமா? சரி. எதுவும் ஒன்றுனா எனக்கு கூப்பிடுங்க. சரிங்களா? இதாக இருந்தால் தூக்கி போட்டோம்ங்களா? பிரச்சனை இல்லை. முன்னால் உட்காந்துக்கிறீங்களா? உட்காந்துக்கிறீங்களா? சரி சரி சரி. காலையில் நீட்டிக்கலாம். சரி பார்த்துக்கோங்க உடம்ப. சரிங்களா? சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க. போயிட்டு வரேன். சரி. ஃபோன் அடிங்கண்ணே. சரி. சார்.